எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அஜினோமோட்டோலாம் போடாமல் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறது. இது என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுன்னு சொல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சைனீஸ் டிஷ் பார்க்கலாம். உங்களுக்கு சைனீஸ் டிஷ்ஷில் சிக்கன் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் எப்படி செய்கிறது வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: சிக்கன் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். பெப்பர் எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதே மாதிரி தான், எங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ அதில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கனுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் சிக்கன் வேக வச்ச தண்ணியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆர்டினரி தண்ணியில் செஞ்சால் சல்லுன்னு இருக்குங்க. அதே மாதிரி அதிகமாக வேணும்னா எல்லா அளவுமே டபுளாக சேர்த்திக்கிங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் வெந்த தண்ணியில் தான் இந்த சூப் செய்ய போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. சிக்கன் வெந்துட்டு இருக்கிறப்போ இந்த ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தான். இது நம்ம சிக்கனோட வேக வச்ச அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் எங்களுக்கு சூப்பு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாங்க நல்லா வெந்துடுச்சான்னு. பாருங்க, நல்லா 2ஆக கட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் இது நம்ம ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கில் தான் இப்போ நம்ம சூப் செய்ய போகிறோம். சிக்கன் வேக வைத்த தண்ணீரில் பாருங்க, இப்போ எல்லா சிக்கனும் எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஆறுனதும் இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட்டும் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக தெரியும், அட்ராக்ஷனாக இருக்கும். சூப் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு கேரட்டு, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை உடச்சி இந்த வெள்ளை கருவை மட்டும் நாங்கள் தனியாக எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி. ரெண்டாவது முட்டையோட வெள்ளை கருவும் இதே மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சிக்கன் எல்லாம் நல்லா போன் இல்லாமல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்கில் கார்ன் அப்படியே இருக்கட்டும். உப்பு ஆல்ரெடி நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த கேரட், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ கார்ன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதோட இன்னொரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த தண்ணி இப்போ கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கொதி நல்லா வரட்டும். இந்த சிக்கன் ஸ்டாக் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் அப்படியே ஊற்றிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறது அது எங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். சிக்கன் சூப்பு பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் தண்ணி மாதிரி இருந்தது லைட்டாக அப்படியே திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் முட்டையோட வெள்ளை கருவை 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சி. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்ச ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் சூப்பராக வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காக சுவையாக செஞ்சிட்டோம். கொஞ்சம் கொதிச்சாலே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வெள்ளைக்கரு மட்டும்தான் போடணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். மஞ்சக்கரு போட்டால் கொஞ்சம் கவுச்சு வாடை வரும் சூப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதில் வந்து கேரட், வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.